வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயத்தை பற்றி பார்க்க போகிறோம். போன பதிவில் நம்ம அகங்காரத்தை பற்றி பார்த்தோம். அகங்காரத்துக்கும் பயத்துக்கும் நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குது, அதையும் பார்ப்போம். அது போக பயம்னா என்ன, அதை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ இது ரொம்ப பெரிய டாபிக், அதனால் பயத்தை பற்றி ஃபுல்லாக எல்லாம் கவர் பண்ண முடியாது. ரொம்ப மேஜராக இருக்கிற 190% மக்களுக்கு இருக்கிற எல்லா மோஸ்டான காமனான பிரச்சனைகளை கவர் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. இப்போ பயம் பயம் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம். பயம்னா என்ன? அது ஒரு உணர்வு. என்ன, எதனால அப்படின்னா அந்த உணர்வு எங்கேருந்து எழுது அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அந்த ஆபத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு உணர்வு அது எழுது. சரிங்களா? இப்போ அங்கே அந்த ஆபத்துக்கு தேவையான அந்த உணர்வு எழுதுன்னு சொன்னேன். அப்போ இந்த அந்த ஆபத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னாலே அங்கே என்ன தேவை அப்படின்னா, பயங்கிறது ரொம்ப அவசியமாகுது. அப்போ அவசியமான ஒரு உணர்வு அது நம்ம என்னன்னா, அது நெகட்டிவ் எமோஷன்லாம் கிடையாது. அது கெட்டது அப்படிலாம் கிடையாது. பயம் கெட்டது கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. பயங்கிறது ஒரு அவசியமான உணர்வு, நமக்கு இறைவனால கொடுக்கப்பட்டது. நமக்கு இறைவனால கொடுக்கப்பட்ட எந்த உணர்வும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவன் கொடுத்ததுக்கு நமக்கு அந்த காரணம் புரியலங்கிறதுனால நம்ம உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் பிரித்து வச்சுக்கிறோம். எல்லாமே ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்பட்டது. நம்ம காரணம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு தெளிவாக அதை எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், என்ன யூஸ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிடும். நமக்கு புரியாமல் என்னத்தையோ ஒன்று நம்பிக்கிட்டு நம்ம என்னத்தையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ பயம் கெட்டது கிடையாது. பயம் ரொம்ப அவசியமான ஒரு உணர்வு. இப்போ என்னன்னா, ஆனால் பயம் நெகட்டிவ் எமோஷன், பயம் அது அதை பற்றி இது பண்ணக்கூடாது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்களே அப்படின்னா, ஆமாம் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பயத்தை பற்றி. பயம் ஒரு அவசியமான உணர்வு. என்னன்னா, எப்போ பிரச்சனை ஆகுது அப்படின்னா, பயங்கிறது இம்பேலன்ஸில் போகிறப்ப தான் பிரச்சனையாகுது. சரிங்களா? ரெண்டு விஷயம். பயம் ஒன்று எக்ஸசிவாக இருக்கும், இல்லை பயம் பயமே இல்லாமல் இருக்கும். இது ரெண்டுமே பிரச்சனைகள். மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொன்னதை இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ பயம் அதாவது ஒன்று அபியூஸ், ஓவராக பயந்து சாகுறது. இன்னொன்று சுத்தமாக எதுக்குமே பயப்படாமல் கிணத்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணி அதில் மாட்டிக்கிறது. இது ரெண்டும் தான் அதாவது ஒன்று ஓவர் யூஸ், பயத்தை ஓவராக யூஸ் பண்ணுறது, இன்னொன்று அண்டர் யூஸ். இது ரெண்டும் தான் எக்ஸஸ் அண்ட் டெஃபிஷியன்சி. இதுதான் நமக்கு பிரச்சனையே தவிர பயம் ஆக்சுவலாக பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஆனால் என்னன்னா, நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு ஆனால் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது பயம் எல்லாருக்குமே. அப்போ ஏன் பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், பயம்ங்கிறது ஒரு நிஜமாவே ஒரு த்ரெட் இருக்குது, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்கு பயப்படுறோம் அப்படின்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு சிங்கம் வந்துருச்சு, ஒரு பாம்பு வந்துருச்சு, இதுக்கெல்லாம் பயந்தோம் அப்படின்னா இது பயந்து தான் ஆகும், இல்லைன்னா உயிர் போயிடும். சரிங்களா? அப்போ அதுக்கு பயப்படுறோம் அப்படின்னா அது ஒரு அர்த்தமுள்ள பயம், அது ஓகே. இப்போ என்ன அப்படின்னா நிஜமான ஒரு த்ரெட்டுக்கும் பயம் வரலாம். நம்ம ஏதாவது ஒரு 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 பிரச்சனைன்னு நம்ம உணர்ற எல்லாத்துக்குமே பயம் வரலாம். சரிங்களா? எந்தெந்த விஷயத்தையும் எந்த விஷயங்களையும் நம்ம பிரச்சனைன்னு உணர்ந்தோம்னா அதுக்கு பயம் வரலாம். சரியா? அப்போ உணர்றதுங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ ஐம்புலன்களால உள்வாங்கிறதுங்கிறது ஒரு பார்ட்டு. ஐம்புலன்கள்னால உள்வாங்கிறத நம்ம எப்படி உணர்றோம் நம்ம மனசுல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இன்னொரு பார்ட் பிளே பண்ணுது. அப்போ இந்த நமக்கு உணர்றதுக்கு உள்ள கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, நமக்கு புத்தி, மனசு, சித்தம், அகங்காரம், இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம தெளிவாக பயத்தை பற்றி புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் சொன்ன அந்த 4 இருக்கு இல்லையா, புத்தி, சித்தம், அகங்காரம், புத்தி, மனம், சித்தம், அகங்காரம், இந்த 4 பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா
அந்த கரணங்கள் அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருப்பேன். அந்த கரணங்கள் இல்லை அகக்கரணங்கள்ன்ற பேர்ல அது பற்றிய விளக்கம்னு ஒரு பதிவு போட்டிருப்பேன். அதை பார்க்காத நண்பர்கள் அதை பார்த்துட்டு இருக்குவாங்க. ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சரிங்களா? அடுத்தது, இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரே விஷயங்க. இப்ப வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைய ஒருத்தர் ஒரு விதமா ஹேண்டில் பண்றாங்க. ஒருத்தர் அந்த பிரச்சனையை பயந்து சாகுறாங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, ஓடி ஒழிஞ்சுப்பாங்க அந்த பிரச்சனையை கண்டாலே. இன்னொருத்தர் அந்த பிரச்சனையை ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்ப இது அப்ப ஏன் இந்த வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு திறமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்மளோட பயமே வருது. அப்ப என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண நமக்கு தெரியும் அப்படின்னா நமக்கு அதுக்கு பயம் வராது. அப்ப அங்க என்ன அப்படின்னா இது நம்மளுடைய கேப்பபிலிட்டியை பொறுத்தது பயங்கிறது. அதாவது இப்ப சிங்கமே இருக்கட்டுமே, சிங்கமே எதிர்த்தாப்புல வந்தாலும், இல்ல ஒரு பாம்பு எதிர்த்தாப்புல வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாம்பு நம்ம எதிர்த்தாப்புல வருது அப்படின்னா அந்த பாம்பை ஹேண்டில் பண்ண நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம பயப்பட மாட்டோம். ஹேண்டில் பண்ண இன்னைக்கு நமக்கு தெரியாததுனால, அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் அதுக்கு பயப்பட்டாங்களா? இல்லையே. ஹேண்டில் பண்ணாங்கல்ல, அவங்க பயப்படல. நம்ம இன்னைக்கு பயந்து நடுங்குறோம். பாம்பு இல்லை, கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் பயந்து நடுங்குறோம் இல்லையா? அப்ப என்னன்னா, நமக்கு கேப்பபிலிட்டி இல்லை, நமக்கு அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு நமக்கு திறமைக்கு பத்தாது. சரிங்களா? அதே மாதிரி இதை மட்டும்தானா பிரச்சனைனா, இந்த சிங்கமே எடுத்துக்கோங்களேன். சிங்கமே வந்தாலும் நம்ம முன்னோர்கள் காட்டுல வாழ்ந்த காலத்துலலாம் இருக்குன்னு வச்சுக்கோமே. நம்ம காட்டுக்குள்ள ஊருக்குள்ளேயே ஒரு சிங்கமா புலியோ வந்துருச்சுன்னா அடிச்சு விரட்டி இருக்காங்க. அப்ப அதுக்கு பயப்படல இல்ல. ஏன்னா அவங்களுக்கு திறமை இருந்துச்சு, அவங்களுக்கு அதை எப்படி என்ன ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்கான அந்த எக்ஸ்போஷர் இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு அந்த பயம் இல்லை. ரெண்டாவது, இப்ப போர் எடுத்துக்கோங்க. முன்னாடி நம்ம ஒரு போருங்கிறது வாழ்க்கை தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அப்ப போரை பார்த்து நம்ம முன்னோர்கள் பயந்தாங்களா? இல்லையே. அவங்க பாட்டுல வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களே போருக்கு. டப்புன்னு கிளம்பி போய் என்னைக்காவது தமிழன் புறமுதுகிட்டு திரும்பி வந்ததுங்கிறது பழக்கம் இருக்கா? என்னைக்காவது என் உயிர் தான் முக்கியம் ஒரு நாள் கூட திரும்பி வந்தது கிடையாது. அப்ப அவ்வளவு பயம்னா நம்ம ஃபேஸ் பண்ணோம் இல்லையா? எப்படி போற ஃபேஸ் பண்ண முடிஞ்சுது? அங்க உயிர் போக பாசிபிலிட்டி இருக்கு. அதோட சிறந்த பயங்கரமான பயம் வேற இருக்கவே முடியாது. உயிர் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு வாழ்க்கையே. அப்ப அந்த பயத்தையே என்ன பண்ணாங்க, ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா தன்னோட கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கிட்டாங்க. எனக்கு போர்க்கலை தெரியும், நான் சண்டை போட்ட கத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கிட்டாங்க. ரெண்டாவது, அந்த போர்ல நம்ம அந்த போரை புரியல அப்படின்னா நம்ம நாட்டு மக்கள், நம்ம என்னோட பொண்டாட்டி புள்ள எல்லாமே நாசமா போயிடும். அப்ப அங்க பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னா அது பண்ணிதான் ஆகணும். அப்ப ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். அதுக்கான தைரியத்தை வளர்த்துக்கிட்டாங்க. சரியா? அப்ப என்ன, தைரியத்தை மட்டும் சும்மா எல்லாம் வளர்க்க முடியாது. தைரியம் எங்க இருந்து வரும்? சும்மா நான் தைரியத்தை வளர்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால தைரியம் வராது. எப்படி வரும் தைரியம் அப்படின்னா உண்மையாவே அந்த சிச்சுவேஷனை நமக்கு ஹேண்டில் பண்றதுக்கான திறமையை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் தைரியம். சும்மா திறமையெல்லாம் எதுவுமே வளர்த்துக்கிறதுக்கு நம்ம எந்த முயற்சியுமே எடுக்காம சும்மா உட்காந்துக்கிட்டு தைரியம் வரணும் தைரியம் வரணும் தைரியம் வரணும்னு ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிட்டு இருந்தாலும் தைரியம் வராது. சரிங்களா? அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல நம்ம திறமையை வளர்த்துக்கிறது. இப்ப ரொம்ப சிம்பிளா இன்னொரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதுக்கு. என்னன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தோட ஒரு உச்சாணி கொம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த உச்சாணி கொம்புல ஒரு மூணு மிருகங்களை கொண்டு போய் அங்க விடலாம். சரியா? ஒரு எப்படி சொல்றது, ஒரு மனுஷனை கொண்டு போய் மரத்துல ஏறி அங்க உட்கார ஒரு மரத்தோட உச்சாணி கொம்பு கொஞ்சம் லேசா உடஞ்சிடுற மாதிரி இருக்கு, அங்க போய் உட்கார சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அங்க பயம் வருமா இல்லையா? பீதி நடுங்கும், கீழே விழுந்துட்டோம்னா செத்து போயிடுவோம். இது ஒரு குரங்க கூட போய் அங்க உட்கார வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த உச்சாணி கொம்புல. அப்ப அந்த குரங்குக்கு பயம் வருமா அப்படின்னா அதுக்கும் பயம் வரும். பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு கிளையெல்லாம் இல்லாம வெறும் அந்த ஒரே ஒரு குச்சி மரம் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு, அது உடையிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் பயம் வரும். இது பக்கத்துல ஏதாவது கிளையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த கொம்பு உடஞ்சிச்சு அப்படின்னா டப்புன்னு அதை தாவி பிடிச்சிக்கலாங்கிற ஓரளவுக்கு அதுக்கு அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தைரியம் இருக்கும். சரியா?
இதே இது வேற ஒன்று எடுத்துப்போம். ஒரு கழுகோ இல்லை ஏதோ ஒரு பறவை எடுத்துக்கோங்க. அந்த பறவை வந்து அந்த உச்சாணி கொம்பில் வந்து உட்காருதுன்னு வச்சுக்கோம். உட்காருது அப்படின்னா அந்த பறவைக்கு பயம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஏன் இருக்காது? நமக்கு நமக்கு வருது, அந்த பறவைக்கு ஏன் வரல அப்படின்னா, அந்த பறவை வந்து அந்த உச்சாணி கொம்பை வந்து உடஞ்சாலும் உடையாட்டியும் அதை பற்றி அதுக்கு பிரச்சனையே கிடையாது. அது உடஞ்சா ஏன்னா அது கீழே ஒழுக போறது இல்லை, ஏன்னா அதுக்கு ரெக்கை இருக்கு, அது பறந்துடும். அப்ப அங்க என்னன்னா, குரங்குக்கு அந்த ரெக்கை கிடையாது. ஆனா வந்து குரங்குக்கு ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு தாவுறது இதெல்லாம் தெரியும். ரொம்ப அசால்ட்டா அது பண்ணும். அப்படிங்கிறப்ப டப்புன்னு வந்து அந்த கிளை உடஞ்சுன்னா பக்கத்துல இருக்கிற இன்னொரு கிளையை பிடிச்சிக்கலாம்னு அதுக்கு தெரியும். அதை பண்ணி பழகி இருக்கு. பறவையும் அதே மாதிரி அதுக்கு பறக்க தெரியும். இது ரெண்டுமே வந்து மனுஷங்கிட்ட இல்லை, அந்த திறமை கிடையாது. அப்போ வந்து நம்ம அந்த திறமை இல்லாதப்ப நம்ம பயப்படுறோம். அதை ஹேண்டில் பண்றதுக்கு, ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றதுக்கான திறமை இல்லாதப்ப பயப்படுறோம். அப்ப அங்க என்ன தேவை அப்படின்னா, திறமையை வளர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமாகுது. அப்ப திறமை எப்படி வளர்த்துக்க முடியும் அப்படின்னா வந்து, அந்த திறமையை வளர்த்துக்கிறதுக்கு நமக்கு தேவையான வேலைகளை செய்யணும். ரெண்டாவது, பயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி பழகணும். சரி, ஓகே. இப்ப அடுத்தது, நமக்கு இருக்கிற பயம் எல்லாம் வந்து நிஜமான பயம் தானா? நிஜமாவே வந்து உயிர் போற அளவுக்கு பெரிய பயம். நம்ம என்னென்னத்துக்கு பயப்படுறோம்னு முதல்ல பார்ப்போம். சரிங்களா? அதாவது நான் சொன்னது, பயம் வந்து நிஜமாவே ஒரு த்ரெட், ஏதாவது ஒரு பெரிய விஷயத்துக்காக பயப்படலாம். அது நிஜமான ஆபத்தா இருக்கலாம். இல்லைன்னா வந்து நம்மளா வந்து அது ஆபத்துன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு பயப்படலாம். சரியா? ஆபத்தே இல்லாத விஷயத்த பயங்கர ஆபத்துன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து பயப்படலாம். இப்ப அது வந்து நிஜமான ஆபத்தா இல்ல வந்து கற்பனை ஆபத்தாங்கிறது, அது நம்ம உட்காந்து அந்த பயத்தை, அந்த விஷயத்தை என்ன விஷயத்துக்காக நம்ம பயப்படுறோமோ அதை எடுத்து யோசிச்சு சிந்திச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஆனா பயம் வந்துச்சு அப்படின்னா வந்து உடனே ஐயோ அப்படின்றதுதான் ஒரு நம்ம சிந்தனையே ஓடாது. இதுதான் சிக்கல் இதுல. அப்ப பயம் தானே நம்ம சிந்திக்கவே மாட்டோம். சிந்தனை ஓடலைன்னு பயம் போகாது. அப்ப அங்க என்னன்னா, நம்ம பயத்தை குறைச்சிட்டு என்னதான்டா ஆகுதுன்னு நம்ம ஃபேஸ் பண்ணி பார்க்க பழகினா தவிர நம்ம பயத்தை தாண்டி வெளியே வர மாட்டோம். சரி, ஓகே. அப்படி நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல நம்ம என்னென்னத்தை பார்த்து பயப்படுறோங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் பார்க்க முடியாது. நம்ம மேஜரா என்னென்ன கேட்டகரிஸ்ல பயம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னங்க பிரச்சனை? நமக்கு வந்து இந்த உடம்பு, இந்த உயிர்னு ஒன்று ஆண்டவன் கொடுத்துருக்கான். இந்த உயிர் போயிருச்சுன்னா செத்து போயிடுவோம். சரிங்களா? செத்து போயிட்டா அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒண்ணுமே இல்லை, வாழ்க்கையே இல்லை. அப்ப வந்து உயிர் போறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பயம் மனுஷனுக்கு. சாவை பார்த்து பயம். ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கணுங்கிறது ரொம்ப பெரிய பயம். அந்த பயம் வந்து ரொம்ப நியாயமான பயம். அதில் வந்து நம்ம தப்புலாம் சொல்ல முடியாது. சரியா? ஸோ வந்து அப்போ நிஜமாவே நம்ம உயிர் போறது கூடிய மாதிரி வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, இப்போ சிங்கம் வந்துருச்சு, பாம்பு வந்துருச்சு, ஏதாவது ஒன்று வந்துருச்சு, எவனாவது கண்ணை தூக்கிட்டு வந்துட்டான், இந்த மாதிரிலாம் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்கள் நிஜமாவே பயப்படுறீங்க அப்படின்னா வந்து அது நியாயமான பயங்கள், அர்த்தமுள்ள பயங்கள். அதை என்ன பண்ணுறதுன்னு தான் பார்க்கணும். சரிங்களா? ஆனால் இன்னைக்கு வந்து 100ல் ஒரு 95 பேருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிடையாது. உங்களுக்கு சிங்கமும் வரப்போறதில்ல, பாம்பும் வரப்போறதில்ல. உங்கள் வீட்டுக்கு மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா ஏதோ கரப்பாம்பூச்சி பள்ளி வரப்போகுது. நம்ம வாழ்கிற லட்சணத்தில் இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் செத்து போயிடும் போல இருக்கு. அப்படிதான் வாழ்கிறோம். ஸோ அப்போ வந்து இன்னைக்கு வந்து ஆனாலும் வந்து பயம் நமக்கு போகவே மாட்டேங்குது. எல்லாத்த பார்த்தும் பயப்படுறோம். சரிங்களா? புருஷனை பார்த்து பயப்படுறோம், பொண்டாட்டியை பார்த்து பயப்படுறோம், மாமனாரை பார்த்து பயப்படுறோம், மாமியாரை பார்த்து பயப்படுறோம், ஆஃபீஸ் போனால் வந்து பாஸை பார்த்து பயப்படுறோம், கீழே வேலை பார்க்குறவனை பார்த்து பயப்படுறோம், ரோட்டில் போகிறவனை பார்த்து பயப்படுறோம், எல்லாத்த பார்த்தும் பயப்படுறோம். ஏன் இவ்வளோ பயம் அப்படின்னா வந்து நமக்கு எதுக்குமே வந்து நமக்கு கேப்பபிலிட்டி வளர்க்கப்படல. என்னன்னா நம்ம சோஷியலாக வந்து மனுஷங்களோட பேசி பழகிறதுங்கிறதே நமக்கு கற்றுக் கொடுக்கப்படல உருப்படியாக. எப்போ வந்து ஒழுங்காக வந்து நம்ம வந்து உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கரெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ண பழகிறோமோ அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒழுங்காக வந்து நம்ம கம்யூனிகேட்டே பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து கம்யூனிகேஷனே வந்து கிடையாது, சொல்லிக் கொடுக்கவே படலை. அப்போ வந்து என்னன்னா இதை தான் வந்து நம்ம எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து தயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுவே வந்து என்னன்னா தயக்கம் அப்படிங்கிறதே வந்து நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து நமக்கு உண்மையாக சொல்லணும்னா வந்து நமக்கு பேச தெரியாது.
அதான். பேச தெரிஞ்சாலும் என்ன பேசுறதுன்னு தெரியாது. அப்ப என்ன பேசுறதுன்னு தெரியாதுங்கிறதுனால என்னத்தையும் ஒண்ணு பேசுவோங்கிறதுனால அந்த தயக்கம் வருது. அது நம்மள பேச சொல்லிருவாங்களோ, பேசுறதுக்கே பயப்படுறோம். இதெல்லாம் இருக்கு. சரி, ஓகே. இப்ப அ தேவையில்லாம இதுக்கெல்லாம் போறேன். நம்ம வந்து சரி, ஓகே, உயிர் போறதுங்கிற பயம்ங்கிறது நமக்கு இருக்கு. அந்த மாரி விஷயங்கள பார்த்து பயப்படுங்க. அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத கேர்ஃபுல்லா பாருங்க. அடுத்தது, ரொம்ப அடுத்த மேஜரான பயம் என்ன? நம்ம வந்து நம்மள எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. தனிமைய பார்த்து பயம். சரியா? ஐயய்யோ! நம்மள எல்லாரும் அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற பயம் இருக்கு. அதாவது ஃபியர் ஆஃப் அபாண்டன்மென்ட். ஃபர்ஸ்ட் ஃபியர் வந்து ஃபியர் ஆஃப் டெத் அண்ட் சர்வைவல். நம்ம நம்ம செ செத்து போயிட்டா என்ன பண்றது? நம்ம உயிரோட இருக்கணுமே அப்படிங்கிறது, நம்ம உயிர் வாழணுங்கிறதுக்கான பயம். அடுத்த மேஜரான பயம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் அபாண்டன்மென்ட். நம்ம எங்கேயாவது ஐயோ! நம்மள அம்போன்னு விட்டுருவாங்களே அப்படிங்கிற பயம் உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு. இது நியாயமான பயமா அப்படின்னு பார்ப்போம். என்ன அப்படின்னா, இந்த பயத்துக்கான ஆணிவேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க இருக்கு அப்படின்னா வந்து மனுஷன் வந்து தனியாலாம் வாழ முடியாதுங்க. ரொம்ப சிம்பிள். மனுஷன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு, அதாவது இயற்கை படைச்சப்ப வந்து நம்ம இயற்கையோ கடவுளோ யாரோ ஒருத்தர் படைச்சப்ப நம்ம காட்டுவாசியா தனியா வாழ்ந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தனியா வாழ்ந்திருந்தோம்னா ஏதோ சிங்கமோ புலியோ வந்து டபக்குன்னு நம்ம தின்னுட்டு போயிருக்கோம். எல்லா மனுஷங்களும் காணாம போயிருப்பாங்க. மனித இனமே இருந்திருக்காது. ஏன்னா மனுஷன் வந்து மூளையில ரொம்ப ஸ்ட்ராங், புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆனா வந்து பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி பாடி வந்து அவ்வளோலாம் ஸ்ட்ராங் கிடையாது. மிருகங்கள் அளவுக்குலாம் ஸ்ட்ராங் கிடையாது. மிருகங்கள் நம்ம நினைச்சதுன்னா ஒரு அடியில் அடிச்சு கொண்டுடும். அப்போ நம்ம புத்தியை யூஸ் பண்ணி தான் நம்ம ஜெயிக்க வேண்டியிருக்கு. அப்போ புத்தியை யூஸ் பண்ணுறதுங்கிறது என்னன்னா, நீங்கள் மனுஷங்க வந்து ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சினால தான் வந்து நம்ம வந்து ஒரு 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 சின்ன சின்ன சமூகமாக சேர்ந்ததுனால தான் வந்து நம்ம வந்து பெரிய பெரிய மிருகங்கள்லாம் நம்ம வேட்டையாடி சாப்பிடாம வந்து நம்ம காப்பாற்றிக்கிட்டோம். அப்போ வந்து நம்ம ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த இது வந்து நம்மளுடைய, நம்ம என்னன்னா நம்ம மரபணுலயே இருக்கு. நம்ம பரம்பரை பரம்பரையா பல வருஷம் மனுஷன் தோன்றின ஆதி காலத்துல இருந்தே வந்து நமக்கு வந்து கூட்டமா சேர்ந்து வாழணும், இல்லைன்னா வாழ முடியாதுங்கிறது நம்ம இதுல நம்ம ஜீன்ல இருக்கு. இருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன பயம் இருக்கு அப்படின்னா, நம்மள அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாங்களோ மனுஷங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அப்படின்ற பயம் இருக்கு. இப்ப இந்த பயம் நியாயமானதுதான். ஆனா என்னன்னா, இதை நினைச்சு பயந்து 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 வந்து நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா வந்து, கடைசியா எங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா வந்து, நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் எதுவுமே பேச முடியாம, எதுவுமே வாழ முடியாம, கடைசியில வந்து நம்ம எல்லாரும் ஒண்ணு போனை கட்டி அழுகுறோம், இல்ல வந்து டிவியை கட்டி அழுகுறோம், இல்ல சினிமாவை கட்டி அழுகுறோம். ஏதோ ஒரு அடிக்ஷன்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம தனிமையில தான் தனியா தான் ஆயிட்டோம். இன்னைக்கு வெறுமையும் தனிமையும் தான் இருக்கு. நம்ம எதை நினைச்சு பயப்படுறோமோ அதுவே ஆயிட்டோம். நம்ம இது ஆயிடக்கூடாது ஆயிடக்கூடாது ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில அங்கதான் போய் நிற்கிறோம். அப்ப இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தனிமை வெறுமைக்கான காரணம் என்னங்கிறத பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து, அதை பத்தி ஒரு பதிவு போட்டிருப்பேன். இந்த ஒரு 4-5 பதிவுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அதை போய் பாருங்க. தனிமை வெறுமைக்கான காரணம். ஸோ இது அது வந்து இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து, தனிமை வெறுமை பத்தி பயம் தேவையில்லை. எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. அபாண்டன்மெண்ட், அதாவது நம்ம நம்மளை அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாங்கங்கிற இந்த பயம் போயிடும். சரிங்களா? இதுக்கு நம்ம என்னத்தை மாற்றணும் நம்ம அப்படிங்கிறது புரிஞ்சுது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள தான் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, நம்ம நம்ம மேலே பாசமாக இருக்க மாட்டாங்க, அபண்டன் பண்ணிடுவாங்கங்கிற பயம் வந்து இது போயிடும். அடுத்து வேற என்னங்க பயம் இருக்கு? ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். சரிங்களா? ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வேற ஒன்று பார்ப்போமே, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இதை பார்ப்போம். ஃபெயிலியர் அப்படின்னா என்ன? ஃபெயிலியர் அப்படின்னா வந்து நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறோம், அதில் வந்து நம்ம தப்பாக செஞ்சிட்டோம், தோற்று போயிடுவோம் அப்படின்னு நினச்சி அதை பற்றி ஒரு பயம் இருக்குது நமக்கு. சரிங்களா? உண்மைதான். நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம தப்பாக செஞ்சு அது ஃபெயில் ஆகிடலாம். அது பாசிபிலிட்டி எப்பயுமே இருக்குது. எல்லா விஷயத்தையும் நீங்கள் எந்த சாதாரண விஷயத்துலேருந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்கனாலும் இருக்குது. ஏதாவது ஒன்று செஞ்சீங்க அப்படின்னா வந்து அது ஃபெயில் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் பிறந்தோம் இல்லையா? பிறந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம குழந்தையா இருந்து அப்படியே தவழ்ந்தோம்.
குப்புற விழுந்தோம், கீழே விழுந்தோம், அப்புறம் நடந்தோம், நடக்க ட்ரை பண்ணோம். நடக்க ட்ரை பண்றப்ப தத்தக்கா புத்தக்கா நடந்து ஒரு ஒரு 1,00,000 வாட்டி கீழே விழுந்திருப்போம் இல்லையா? ஒரு 1000 வாட்டியாவது கீழே விழுந்திருப்போம். கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. அத்தனை வாட்டி கீழே விழுந்து ஒரு தடவையும் விழுந்தப்ப திருப்பி எழுந்திரிச்சோம். சரியா? ஒரு வாட்டி விழுகிறதுமே வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் தான் அது. ஆனா ஃபெயிலியரை பத்தி கவலைப்பட்டோமா அன்னைக்கு? கவலை எல்லாம் படலை. சரிங்களா? நம்ம பாட்டில் விழுந்தோம் குழந்தையா இருக்கிறப்ப, டபால்னு எந்திரிச்சு நடந்தோம். திருப்பியும் வந்து அதை இது பண்ண பண்ண பண்ணதான் வந்து நம்ம நடக்கிறதுங்கிறது வந்து நடந்தோம், ஓடுனோம், விளையாண்டோம், ஓடணும். இப்போ இன்னும் என்னென்ன ரேஸ் ஓடுறோம், மேரத்தான் ஓடுறோம், என்னென்னமோ பண்றோம் இன்னைக்கு மனுஷங்க. எவனா பண்றதெல்லாம் விட்டுருங்க. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? எல்லா மனுஷங்களும் நம்ம நடக்கிறோம் இன்னைக்கு, இல்லை ஓடுறோம். அப்படிங்கிறதே வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், நம்ம ஏதோ ஒன்று பண்ணால் வந்து அது தப்பாயிடுமோ அப்படின்ற இந்த பயத்தை தாண்டி வந்ததுனால தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். இல்லாட்டி இன்னைக்கு எல்லாருமே வந்து காலே வளராது, போலியோ அட்டாக் வந்து வீல் சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்கிற மனிதர்களாக மாறி இருப்போம். சரிங்களா? அப்போ வந்து நம்ம குழந்தையில இருந்ததுலேருந்தே நம்ம வந்து பாடம் எடுத்துக்கலாம். ஒன்றில் தோற்று போயிடுவோங்கிறதுக்கெல்லாம் வந்து ஒன்றில் தப்பாயிடுவோம், இல்லை தோற்று போயிடுவோம், தப்பாக செஞ்சிருவோங்கிறத பற்றிலாம் பயப்பட தேவையில்லை. ரொம்பலாம் என்ன ஆகிட போகுது பெருசா? ஒன்றும் ஆகிடாது. நீ என்ன தோத்தா என்ன பண்ண போறீங்க? திருப்பி செய்ய வேண்டியதானே. தோத்ததுலேருந்து என்ன ஒன்று தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கோம், என்ன தப்பு பண்ணல, என்ன சரியாக பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுலேருந்து வந்து முன்ன என்ன சரி தப்பாக பண்ணியிருக்கோங்கிறத பார்த்து கற்றுக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம். குழந்தையா இருக்கிறப்ப நம்ம அதை கூட பண்ணலை. 10 வாட்டி வந்து 500 வாட்டி வந்து கீழே விழுந்தோம்னா நம்ம திருப்பி எப்படி எந்திரிக்கணும்னு கூட தெரியாது. அதுலேருந்து நம்ம என்ன தப்பு பண்ணோம்லாம் பார்த்து கற்றுக்கிட்டுலாம் அப்படியே வரல நம்ம. ஏன்னா குழந்தைகளுக்கு அந்த டைம்லாம் புத்தி வந்து அவ்வளோ சிறப்பாலாம் வளர்ந்துடாது. இப்போ நமக்கு புத்தியும் இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன தப்பு பண்ணுறோம், என்ன தப்பு பண்ணலங்கிறத அப்படியே ஐயோ தோத்துக்கிட்டோம், ஐயோ தப்பாயிருச்சுன்னு உட்காந்து பயந்து சாவாமல் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுவோம். நம்ம என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நம்ம வந்து நம்ம தோற்று போயிடுவோங்கிறது பிரச்சனை இல்லை. ஒரு தடவை 2 தடவை இல்லை ஒரு 4 தடவை தோற்று போயிட்டோம் அப்படிங்கிறதுனால அடுத்து திருப்பியும் ட்ரை பண்ணாமல் இருக்கோம் பார்த்தீங்களா? அதுதான் நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ என்னன்னா ட்ரை பண்ணுங்க. மனுஷன் வந்து எத்தனை வாட்டி தோக்குறாங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை வாட்டி தோத்ததுலேருந்து எந்திரிக்கிறாங்கிறது தான் முக்கியம். திருப்பி எந்திரிக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணுங்கள். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அடுத்து இப்போ இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரே வந்து நமக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா, நம்ம தோக்கிறதுக்கெல்லாம் பெருசாக பயப்படல. சின்ன குழந்தையா இருக்கிறப்ப நம்ம பயப்படல. நம்ம பாட்டில் உளுந்து எந்திரிச்சோம், நம்ம பாட்டில் பழகிட்டோம். என்ன அப்படின்னா சின்ன குழந்தையா இருக்கிறப்ப நம்ம எதை பற்றியும் கவலைப்படல. என்னத்தை பற்றி கவலைப்படல? நம்ம உளுந்து எந்திரிச்சோங்கிறத பற்றி கவலைப்படலை. சுத்தி முத்தி இருக்கிறவன் என்ன நினைப்பாங்கிறத பற்றி கவலைப்பட்டதே இல்லை நம்ம சின்ன குழந்தையா இருக்கிறப்ப. ஏன்னா சின்ன குழந்தைகள் எல்லாருமே நார்சிசிஸ்ட் தான். நார்சிசிஸ்ட்னா என்ன அப்படின்னா வந்து நான் தான் உலகம், என்னை சுற்றி தான் வந்து உலகம், அண்ட சராசரமே என்னை தான் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் நார்சிசிசம்ங்க. சரியா? அப்போ அங்கே என்ன அப்படின்னா வந்து குழந்தைங்க எல்லாமே நார்சிசிஸ்டிக் தான். ஆனால் அவங்க கெட்டவங்க கிடையாது. அதுக்காக நார்சிசிஸ்டுமே கெட்டவங்கன்னு அர்த்தம் கிடையாது. என்னன்னா உலகமே என்னைய தான் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் நார்சிசிசம். அது ரொம்ப ஒரு சைக்கோத்தனமாக போயிட்டுறதுங்கிறது வந்து அது ஒரு வியாதி. ஆனால் அடிப்படையில் குழந்தைங்க நார்சிசிஸ்ட். அப்போ அங்கே என்னன்னா வந்து ஆமாம் குழந்தைகளுக்கு வந்து அடுத்தவன் பார்க்குறான் பார்க்கல, ஐயோ நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, இதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. அட்லீஸ்ட் அந்த உளுந்து எந்திரிச்சு நடக்கிற வயசுலலாம் கவலையே கிடையாது. அதனால நம்ம அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படலைங்கிறதுனால நம்ம பாட்டில் விழுந்தோம். ஒரு 5000 வாட்டி விழுந்திருப்போம். உளுந்து எந்திரிச்சு தத்தக்கா பத்தக்கான்னு எதையோ ஒன்று பண்ணி இன்னைக்கு எல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கோம், ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ அதே தான் வந்து இன்னைக்குங்க. இப்போ நீங்கள் என்ன அப்படின்னா வந்து எதுக்கு பயப்படுறீங்க தெரியுமா? நீங்கள் விழுந்துருவீங்க, ஒரு விஷயத்தை பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது தப்பாயிடும், விழுந்துருவீங்கிறதுக்காகலாம் பயப்படல. எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னா அடுத்தவன் என்ன நினச்சி போனோன்னு பயப்படுறீங்க. அடுத்தவனோட ஒப்பீனியனுக்கு பயப்படுறீங்க. சுற்றி முற்றி இருக்கிறவங்க மெயினாக என்ன, நம்ம குடும்பத்தில் எல்லாருமே, நம்ம குடும்பம், நம்ம சொசைட்டி, சமூகம் எல்லாம் வந்து எதுக்கு நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து
இவன் அதாவது நம்ம என்ன இவன் இப்படி அவன் அப்படி இவன் பாரு இவன் இப்படி பண்ணா இவன் கேவலமா போயிட்டான் அப்படின்னு வந்து ஒரு ஒரு தீர்ப்பு கொடுத்துருவாங்க நம்ம கிட்ட. நம்மளை முத்திரை குத்திடுவாங்க. இந்த முத்திரைக்கு பயப்படுறோம். சரிங்களா? என்ன அப்படின்னா வந்து இந்த முத்திரைக்கு பயப்படுறோம் அப்படின்னா, ஆமா முத்திரைக்கு பயப்படுறோம். இந்த முத்திரை குத்துறதுல என்ன சிக்கல் இருக்கு? ஒரு சிக்கல் இருக்குங்க. என்ன சிக்கல் இருக்கு தெரியுங்களா? ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த முத்திரை குத்துனா நம்ம வந்து நம்ம பல வாட்டி வந்து செஞ்சு செஞ்சு நம்ம தப்பாயிட்டோம் அப்படின்னா, நம்ம நிறைய வாட்டி தோத்து போயிட்டோம் அப்படின்னா, நம்ம சமூகம் வந்து நம்மளை வந்து கேவலமானவன்னு நினைச்சிருது. இவனுக்கு ஒரு அறிவும் இல்லை, இவனுக்கு ஒன்றும் இல்லை, இவன் எது பண்ணாலும் வழங்காதவன், இவன் ஒரு முட்டாப்பைய அப்படின்னு நம்ம சமூகம் நினைச்சிருது. அந்த முட்டாப்பையன்னு நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்றதுக்கே பயப்படுறோம் நிறைய விஷயங்களை. அப்ப இந்த முட்டாப்பையன் நினைச்சிட்டா தான் என்ன பிரச்சனை? நினைச்சா ஒன்றும் இல்லைங்க, எல்லாரும் வந்து அறிவாளியோட தான் பழகணும். முட்டாளை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க சமூகத்துல. அப்ப திருப்பி இந்த பயம் எங்க போகுது அப்படின்னா, நீங்க ஃபெயிலியருக்கெல்லாம் யாருமே பயப்படல. நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மளை அபேண்டன் பண்ணி நம்மளை தள்ளி வச்சிருவாங்கங்கிறதுக்கு தான் பயப்படுறீங்க. இது வந்து அடிப்படை பயம். சரிங்களா? தள்ளி வச்சிருவாங்க. தள்ளி வச்சுட்டா வந்து சமூகத்துல அது வந்து நம்ம தமிழ் சமூகத்திலேயே அந்த காலத்து சமூகத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொசைட்டில நாடு கடத்துறது இல்ல தள்ளி வைக்கிறது, ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது தான் வந்து ரொம்ப பெரிய தண்டனையா இருந்துச்சு. ஏன்னா தள்ளி வச்சுட்டு யாருமே பேச மாட்டாங்க, யாருமே வந்து எந்த பொருளும் கொடுக்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்கன்னா மனுஷன் வாழ முடியாது. தனியாலாம் வாழ முடியாது சொசைட்டில. சொசைட்டி இல்லாம தனியாலாம் வாழ முடியாது. தனியா வாழ்ந்தா செத்து போகணும், அதுதான் வழி. அப்ப அங்க என்னன்னா கடைசியான தண்டனைங்கிறதே வந்து நம்ம என்னன்னா நம்ம மரண தண்டனை எல்லாம் பெருசா வைக்கல. அது யாராவது துரோகி போர் குற்றவாளிகளுக்கு இருந்திருக்கலாம். பட் அடிப்படையில சமூகத்துல தப்பு பண்றவங்களை தான் திருத்தணும் அப்படின்னா என்னன்னா கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய தண்டனையா இருந்துச்சு. ஏன்னா தனியாலாம் வாழ முடியாது. அப்ப இந்த பயம் வந்து நமக்கு இருக்கு. தனியா ஐயோ தனியா போயிடுவோம் அப்படிங்கிறது. அப்ப இங்க என்ன அப்படின்னா ஒரு விஷயம் ட்ரை பண்ணி ஒரு 10 வாட்டி நீங்க தோத்து போறீங்க அப்படின்னா உங்க சமூகம் வந்து உங்களை முத்திரை குத்திடுது. இவன் ஒரு வெட்டி பையன், இவனுக்கு 5 பைசா பிரயோஜனம் இல்லை, இவனுக்கு அறிவும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு விளங்காதவன் முத்திரை குத்திடுது. இந்த முத்திரைக்கு நம்ம பயப்படுறோம், இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. சரியா? அடுத்து இப்போ ஜட்ஜ்மெண்ட் மட்டும் தானா? நான் வந்து இவன் ஒரு முட்டா பையன் சொல்றது மட்டும் இல்லை, நம்ம சமூகம் இன்னும் நிறைய பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னா கிண்டல் பண்ணுது, கேவலமா பார்க்குது, நம்மளை ஹியூமிலியேட் பண்ணுது, வெக்கப்பட வைக்குது, தலை குனிய வைக்குது. இதெல்லாம் பண்ணுது சமூகம். நம்ம சமூகம் நம்மளை ரெடிகூல், ஹியூமிலியேஷன், ஷேமு இதெல்லாம் பண்ணுது. இதெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து இந்த ரெடிக்யூலுக்கும் ஹியூமிலியேஷனுக்கும் ஷேமுக்கும் நம்ம பயப்படுறோம். சரிங்களா? ஏன்னா இந்த ரெடிக்யூல், ஹியூமிலியேஷன், ஷேம் பண்ணுச்சு அப்படின்னா வந்து நம்ம தள்ளி வைக்கப்படுவோம். நம்ம தள்ளி வைக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா வந்து நம்ம சமூகத்தில் இருக்கிறவங்களாம் நம்மளோட ஒழுங்கா பழக மாட்டாங்க. அப்போ வந்து நம்ம அந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்றதுக்கே வந்து இதனாலதான் யோசிக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த சமூகம் நம்மளை பண்ணுது, இதனாலதான் நம்ம ட்ரை பண்ண மாட்டேங்கிறோம். இதை நான் சொல்லிட்டேன். அடுத்து இன்னொன்னு பார்க்கலாம். நம்மளும் இந்த சமூகத்துல ஒரு அங்கம் தான். சரியா? மற்றவங்க எல்லாம் நமக்கு பண்றாங்கிறது ஒரு பக்கம். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்றோம், அடுத்தவங்க எல்லாத்துக்கும் வந்து முத்திரை குத்துறோம், தீர்ப்பு கொடுத்துடுறோம். அடுத்தவங்க பண்ற ஒரு விஷயத்துக்கு முத்திரை குத்துறோம், தீர்ப்பு கொடுத்துடுறோம். தீர்ப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாம வந்து அவங்கள கிண்டல் பண்றோம், அவங்கள அசிங்கப்படுத்துறோம், ஷேம் பண்றோம். இதெல்லாம் பண்றோமா இல்லையா? நம்ம அப்ப நம்ம பண்ணா வந்து ஓகே, அடுத்தவன் மட்டும் நம்மளை பண்ணக்கூடாது. இது இந்த விஜய் சேதுபதி ஒரு படத்துல சொல்லுவான், அந்த விக்ரம் வேதால என்னன்னா வந்து என்ன சார் உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியான்னு கேட்பான். சரிங்களா? அது இந்த இடத்துக்கு பொருத்தமா இருக்கும். என்ன அப்படின்னா முதல்ல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து நீங்க அடுத்தவங்களை வந்து ஜட்ஜ் பண்றது, ரெடிகூல் பண்றது, ஷேம் பண்றதெல்லாம் பண்ணாதீங்க, நிறுத்துங்க. முதல்ல ஒருத்தர் ட்ரை பண்றாங்களா, அது ஃபெயில் ஆகுதுன்னா ஓகே, அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சது, கத்துக்கல. உங்களுக்கு அதை விட பெட்டரா பண்ண தெரியும் அப்படின்னா வந்து அந்த விஷயத்த பெட்டரா பண்ண தெரியும்னா முடிஞ்சா அவங்களுக்கு கத்துக் கொடுங்க. முடியலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னப்பா என்ன சொல்லுங்க அப்படின்னா சரி இதுல இந்த தப்பு பண்ணப்பா, இது இல்லாம பண்ண ட்ரை பண்ணுன்னு என்னத்தையும் அவனை சொல்லிட்டு ஆறுதலா 4 வாரத்தை சொல்லிட்டு ட்ரை பண்ணு சரியாயிடும் வந்துடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போங்க, கடந்து போங்க. இப்படி கடந்து போனீங்க அப்படின்னா
அந்த மனுஷன் நீங்க யாரை ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த மனுஷங்க வளருவாங்க, திருப்பியும் ட்ரை பண்ணுவாங்க, நல்லா மாறுவாங்க, அட்டம் பண்ணுவாங்க திருப்பியும் அந்த விஷயத்தை கத்துக்கிறதுக்கு. அதே மாதிரி நீங்க எப்படி சப்போர்ட்டிவா அவங்களுக்கு இருந்தீங்களோ அதே மாதிரி அவங்களும் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. என்ன அப்படின்னா, இந்த பதிவையை கூட போட்டு காமிங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுங்க, நீங்க சொல்லி கொடுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. என்ன அப்படின்னா, இந்த ஜட்ஜ் பண்றதுல, அடுத்தவங்களை கிண்டல் பண்றதுல, அசிங்கப்படுறதுல படுத்துறதுல, ஷேம் பண்றதுல, அவமானப்படுத்துறதுல, இதுல எல்லாம் வந்து என்ன சிக்கல் இருக்கு, இது என்ன பண்ணுது, நம்மளை யாரையுமே வளர விடாம தடுக்குது அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க. அவங்க அதுக்கப்புறம் வந்து இதுல இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா என்ன ஆகும் அடுத்து அப்படின்னா அவங்க தெரிஞ்சுவாங்க. ஆனா எடுப்புல அடுத்தவனை திருத்த ட்ரை பண்ணாதீங்க. அவங்க எல்லாம் வந்து மாற போறதில்ல. ஜட்ஜ்மெண்ட், ஷேமு, இதெல்லாம் ஹியூமிலியேஷன் எல்லாம் இதெல்லாம் வந்து அவங்க முதல்ல மாற போறதில்ல. முதல்ல நம்ம மாறணும். நம்ம அடுத்தவங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எல்லாருமே. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை கிண்டல் பண்ணி கேவலமா பேசுறது. நம்ம இன்னைக்கு மனுஷங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது என்னன்னா, ஒரு பிரச்சனையை டைரக்டா ஒருத்தர்கிட்ட சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசுறதுக்கு வக்கு கிடையாது. பின்னாடி போய் உட்காந்து புரளி பேசிக்கிட்டு அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான்னு நமக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லாத தண்டமா கதை அடிச்சுட்டு இருக்கிற ஒரு கூட்டமா மாறிட்டோம். சரிங்களா? அப்ப என்னன்னா, பின்னாடி பேசுறது, அடுத்தவனை பத்தி கேவலமா பேசுறது, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. அவன் பண்ணான் அப்படின்னா அவனுக்கு நிஜமாவே யாரோ ஒருத்தர் தப்பு பண்றாங்க, இல்ல ஏதோ ஒன்று பண்றாங்கன்னா அவங்களுக்கு நிஜமாவே ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சா சொல்லிக் கொடுங்க. இல்லை எதுவுமே இல்லையா, என்கரேஜ் பண்ணிட்டு வாங்க, திருப்பி ட்ரை பண்ணு, ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு வாங்க. இதை பண்ண 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 உங்களை சுத்தி இருக்கிற மனுஷங்கள்ட்ட நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு சுத்தி இருக்கிற மனுஷங்க மாறுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, அவங்க எல்லாரும் பார்ப்பாங்க நீங்க இம்ப்ரூவ் ஆயிட்டீங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே வந்து அவங்க என்னன்னா, அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகுவாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க ஜட்ஜ் பண்றதை குறைச்சிக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தா நீங்களும் மாறலாம். நீங்க தைரியமா வந்து 4 வாட்டி ஃபெயில் ஆகுறதுக்கு 10 வாட்டி ஃபெயில் ஆகுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். சரியா? ரெண்டாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க வந்து ஒன்றும் வந்து உங்க முன்னாடி ஒரு பாம்போ சிங்கமோ எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கல. அந்த பாம்போ சிங்கமோ இல்லை ஒரு போரோ எல்லாம் இங்க நடக்கல. அதுல வந்து நீங்க தப்பு பண்ணீங்க, ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணீங்க அப்படின்னா வந்து உயிர் போயிடுவாங்க. அடுத்த அட்டம்ப்டுக்கெல்லாம் சான்ஸே இருக்காது. கேம்லாம் கிடையாது. ஒரு கேம்ல ஒரு லைஃப் போச்சுன்னா அடுத்த லைஃப் வர்றதுக்கு. அப்ப அங்க என்ன அப்படின்னா வந்து அங்கெல்லாம் வந்து தப்பு பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் தப்பு பண்றதுக்கு சான்ஸே இருந்ததில்லை. ஆனா இங்க வந்து நமக்கெல்லாம் வந்து அப்படிப்பட்ட ஒரு லைஃப் சுச்சுவேஷன்லாம் எதுவுமே பெருசா இல்லை. தப்பெல்லாம் பண்ணி கத்துக்கலாம். என்ன ஆயிட போகுது தப்பு பண்ணா? மேக்சிமம் பெருசாலாம் ஒன்றும் ஆயிடாது. ஏதாவது மிஞ்சி மிஞ்சி போனா சின்னதா ஏதோ ஒரு சின்ன காசு நஷ்டம் ஆகும். மேக்சிமம் அவ்வளவுதான் ஆகும். அதெல்லாம் வந்து அது அந்த பெரிய பெரிய விஷயத்த போய் எடுத்த உடனே ட்ரை பண்ணாதீங்க. சின்ன சின்ன விஷயத்த ட்ரை பண்ணுங்க. ஸோ அதனால இதை பத்தி எல்லாம் வந்து ரொம்பலாம் கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? இப்போ இந்த ஃபியர் ஆஃப் ரிடிகூல், ஷேம், ஹியூமிலியேஷன், ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாம் மாத்திட்டோம் அப்படின்னா வந்து ஃபெயிலியர்லாம் பிரச்சனையே கிடையாது. 1000 வாட்டி ஃபெயில் ஆனாலும் வந்து எல்லாம் பண்ணலாம். இவனுக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லுவானுங்க. இந்த ஐன்ஸ்டீன் வந்து 1000 வாட்டி தப்பு பண்ணி கண்டுபிடிச்சாரு, இதெல்லாம் சொல்லுவானுங்க. அவங்கெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் காப்பி அடிச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. நம்ம முன்னோர்கள் வச்சிருந்த சயின்ஸை தான் தூக்கிட்டு போய் படிச்சாங்கங்கிறது என்னோட புரிதல். பட் ஸ்டில் வந்து அங்க என்னன்னா, எவனாலும் வந்து தப்பு எல்லாம் பண்ணாம எதுவுமே எல்லாம் யாரும் கண்டுபிடிக்கல. சரிங்களா? இன்னைக்கு இப்போ வந்து ஃபெடரரோ, டெண்டுல்கரோ இவங்கெல்லாம் வந்து பெரிய டெண்டுல்கர் வந்து கிரிக்கெட்டிங் ஜீனியஸ்ன்னு சொல்றோம், இல்லை ஃபெடரர் வந்து டென்னிஸ்ல ஜீனியஸ்ன்னு சொல்றோம், இப்படிலாம் சொல்றோம் அப்படின்னா நீங்க வந்து அவங்களோட ஆன் கோர்ட் பெர்ஃபார்மன்ஸை தான் பாக்குறீங்களே தவிர அதுக்கு முன்னாடி வந்து அவங்க 1000 வாட்டி ஃபெயில் ஆயிருப்பாங்க. அதெல்லாம் பாக்குறதே கிடையாது. அதை யாரும் டெலிகாஸ்டும் பண்றது கிடையாது. அதனால வந்து அவங்க கஷ்டப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன அப்படின்னா, ஃபெயிலியருக்கெல்லாம் பயப்படாது. எத்தனை வாட்டி ஃபெயில் ஆனா என்ன? ஒரு வாட்டி ஜெயிச்சிங்கன்னா அதுதான் எல்லாரும் பேசுவானுங்க. சரியா? பேசுறதுக்கும் அதுக்கு பயப்படாதீங்க. என்ன இப்ப அவங்க வந்து உங்களோட வாழ போறதுல. ரெண்டாவது இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் உங்களை ஜட்ஜ் பண்றது, கிண்டல் பண்றது, ஷேம் பண்றது இதெல்லாம் வந்து 2 நாளைக்கு பண்ணுவாங்க, 4 நாளைக்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு போர் அடிச்சிடும். சரிங்களா? நீங்க போர் அடிச்சிருவீங்க. நீங்க பண்ண தப்பெல்லாம் போர் அடிச்சிடும். அவங்களுக்கு அடுத்த தப்பு எவன் பண்றான் என்ன பண்றான்னு தேடிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை பத்திலாம் ரொம்பலாம் வந்து என்னமோ உங்களை பத்தியே தான் நினைச்சு உங்களை பத்தியே தான் இருக்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான், அப்படியே உங்க மான மரியாதையெல்லாம் போயிடுச்சுன்னா உட்காந்து வருத்தப்பட்டு இருக்க. அவனுக்கு இந்த பாருங்க
ஃபோனில் வந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு போகிறதுக்கே அவனுக்கு நீங்கள் அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கே டைம் கிடையாது. சரிங்களா? வேலையில் இருக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் டைமே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பண்ணலங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் எவனுக்கும் அக்கறையே கிடையாது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற 4 பேர் தான் பார்த்தா பார்ப்பாங்க. சரியா? மற்றவங்கெல்லாம் யாரும் பார்க்க போகிறதில்ல. அப்போ இதை போட்டுலாம் ரொம்ப வந்து இது பண்ணிக்காதீங்க. சரி, அடுத்து இன்னும் வேற ஏதாவது மேஜரான பயம் இருக்கா? இருக்குங்க. என்ன அப்படின்னா வந்து நம்ம கை கால் போயிடுது, வலி, இதை பற்றின பயம்லாம் இருக்கு. சரிங்களா? கை கால் போயிடுது இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு அப்படின்னா அது நிஜமான பிரச்சனை தான். எப்படி வந்து உயிர் போயிடுதுங்கிற மாதிரி இருக்கும், அது மாதிரி கை கால் போயிடுது இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறதுங்கிறது ஓகே, அதை அந்த சுச்சுவேஷனுக்கு பார்த்துக்கலாம். ஆனா வலிக்கெல்லாம் பயப்படுறீங்க பாத்தீங்களா? வலி என்னன்னா வந்து மனசளவுல வலி வரும், இல்ல உடம்பளவுல வலி வரும். சரிங்களா? இது 2 தான் வலி இருக்கு. மனசளவுல வர்ற வலி எதுக்கு வருது அப்படின்னா வந்து நம்ம வழங்காம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம வந்து நம்ம எமோஷன்ஸை கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரியலன்னு நமக்கு உணர்த்துறதுக்கு வருது. சரிங்களா? அப்ப என்னன்னா எமோஷன்ஸை பத்தி தெளிவான புரிதல் வரணும். மனசளவுல வலிக்குதுங்கிறதுக்காகலாம் உட்காந்து பயந்துட்டு இருக்க தேவையில்ல. என்னன்னா நம்ம இது வரைக்கும் எமோஷன்ஸை கரெக்டா ஹேண்டில் பண்ணதே இல்லை அப்படிங்கிறப்ப அது மனசளவுல வலியா மாறுது. காலப்போக்கில் வந்து அது உடம்புல நோயை உண்டு பண்ணி உடம்புல வலியும் வலியா மாத்துது. உடம்பளவுல வலியா மாத்துதுன்னா அங்க என்னன்னா அது நமக்கு வந்து என்ன காமிக்குது, நமக்கு உணர்த்துது என்னன்னா வந்து டே விளங்காதவனே, மனசளவுல நீ வந்து வருஷக்கணக்கா விளங்காமலே இருந்துகிட்டு இருந்த, இப்ப உடம்பளவுல உனக்கு நோயை கொண்டு வந்து வச்சிருக்கேன், இப்பயாவது புரிஞ்சுக்கோ அறிவு கெட்டவனே அப்படின்னு வந்து அது அறிவு கெட்டவனே அறிவு கெட்டவளே ஏதோ ஒண்ணு நீங்க எப்படின்னு வந்து உணர்த்துது. சரிங்களா? அப்ப உணர்த்துது அப்படின்னா வந்து என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னன்னு பாக்குறதுக்கு அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வலிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம். அதுக்கு உட்காந்து என்னமோ வந்து நம்ம வழினால செத்து போயிடுவோங்கிற லெவலுக்கு எல்லாம் உட்காந்து ஓவரா எல்லாம் வந்து பயந்துட்டு இருக்க தேவையில்ல. வழியெல்லாம் சாக மாட்டோம். யாரும் இது வரைக்கும் வழியில செத்ததெல்லாம் சரித்திரமே கிடையாது. சரிங்களா? அது என்னன்னா நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து வழி நம்ம உணர்வுகள் எல்லாம் கவனிக்காம, உணர்ச்சிகளையும் கவனிக்காம, ஒரு அளவையும் கவனிக்காம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து அது வந்து அந்த வலி வந்து அடிச்சு வச்சு இனிமே வந்து அடுத்த நாள் செத்துருவோங்கிற அளவுக்கு வலிக்கிற வரைக்கும் நம்ம வந்து சொரணையே இல்லாம வந்து கரெக்டான ட்ராக்லயே போகாம தப்பான ட்ராக்லயே போய்கிட்டு இருக்கோம். அதனால வந்து வலி வந்து ஒரு உச்சத்துக்கு போகுது. அவ்வளவுலாம் போக தேவையில்லை. லைட்டா வரும்போதே வந்து நம்ம என்னமோ தப்பு பண்றோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன தப்புன்னு பார்க்க ஆரம்பிச்சோம்னா திருத்திக்கலாம். திருத்திக்கிறதுக்கெல்லாம் வந்து நம்ம உயிர் வந்து நமக்கு உயிருங்கிற நம்ம இறைத்தன்மை வந்து நமக்கு நிறைய டைம் எல்லாம் கொடுக்குது. சரிங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் வந்து பெருசா எல்லாம் வராது. அடுத்து இன்னொன்னு இருக்குங்க, பயம். மேஜரான பயம். மோஸ்டான பயத்தை பார்த்துட்டோம். இன்னொரு 2 பயம் இருக்கு. மேஜரான பயம் என்னன்னா நமக்கு சுதந்திரம் பறி போயிடுமான்னு ஒரு பயம் இருக்கு. நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஃப்ரீயா இருக்கோம் அப்படிங்கறத பத்தின பயம் வந்து எப்பன்னா வந்து நம்ம ஃப்ரீடம் போகுதுன்னு புரிஞ்சதுன்னா மட்டும்தான் வரும். இப்ப வந்து நம்ம சியான செய்வர்கள் நம்ம கிட்ட வந்து நம்ம ஃப்ரீடத்தை பிடிங்கிட்டு தான் இருக்கானுங்க. உங்களுக்கு இன்னும் புரியல அது என்னன்னா ஒரு பயமா காமிச்சு உன்னை அவன் கொண்டுடுவான் இவன் கொண்டுடுவான், நான் அந்த கிருமி கொண்டுடும் இது கொண்டுடும் அது கொண்டுடும் எனக்கு சொல்லி வந்து உங்ககிட்ட இருக்கிற வந்து அதுக்கு பதிலாக செக்யூரிட்டி கொடுக்குறேன்னு உங்க ஃப்ரீடம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிங்கிட்டு தான் இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிடுங்கப்படுறதுனால உங்களுக்கு யாருக்கும் அது புரியல. பட் ஆனா வந்து ஃப்ரீடம் எல்லாம் நமக்கு பறி போய்கிட்டு தான் இருக்கு. அது புரியாத வரைக்கும் நமக்கு பெரிய பயம்லாம் வராது. நம்மளை தூக்கி எங்கேயாவது ஜெயிலில் கீழே போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரொம்ப டிராஸ்டிக்கான ஸ்டெப் நடந்துச்சு அப்படின்னா தான் வந்து நமக்கு வந்து நம்ம சுதந்திரம் பறி போயிடுச்சு அப்படிங்கிற பயமே வரும். அது வரைக்கும் வந்து நமக்கு சுதந்திரம் போகுதுங்கிற பயம்லாம் நமக்கு பெருசாக வரப்போறது இல்லை. ஆனால் போய்கிட்டு இருக்கு, அது உண்மை. நம்ம இன்னும் வந்து நம்ம உணர்தல் வந்து அவ்வளோ சரி கிடையாது. அதனால வந்து போய்கிட்டு இருக்குங்கிறத வந்து நம்ம உணரல. எப்போ வந்து நம்ம உணர்வுகளை ஒழுங்காக கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து இதெல்லாம் புரிஞ்சிடும். கவனிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? அடுத்து இன்னொரு பயம் ஒன்று இருக்குங்க. நம்ம ஈகோன்னு ஒன்று இருக்குல்ல, ஈகோ டெத்துன்னு ஒன்று இருக்குங்க. ஈகோ டெத்துன்னா வந்து நம்ம அகந்த அழியுதுங்கிறதே வந்து அதை பற்றி ஒரு பயம் இருக்கும். என்னன்னா நான் என்னோடது என் பொருள் இதெல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, அதெல்லாம் பாதுகாக்கணும். அதுக்கு பயம் தேவை. அப்போ அந்த எந்தெந்த விஷயம்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு நினைச்சோம்னா அது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக ஒரு பயம் வந்துடும். சரிங்களா? அப்போ நான் என் உடம்பு, என் மனசு, என் உயிர், இது 3ம் வந்து ஒரு அவசியமான பயம்னு வச்சுக்கோங்களேன். இதை பாதுகாக்கணும், இல்லைன்னா உயிரோடய இருக்க மாட்டோம். அடுத்து என் குடும்பம்,
என்னோட சொத்துக்கள் இதெல்லாம் போயிடுன்ற ஒரு பயம் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் போகும்னா வந்து இதெல்லாம் நமக்கு பாதுகாக்கிறதுக்கு திறமை இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? சரியான வழியில சம்பாரிச்சோமாங்கிறது முதல்ல பாருங்க. சரியான வழியில சம்பாரிச்சிருந்தா அதுக்கு தகுதியை காப்பாற்றணும் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா அதுக்கான தகுதியை வளர்த்துக்கோங்க. அதுக்கான தகுதி எப்போ வளருங்க? நீங்க பயத்தை ஃபேஸ் பண்ணதான் வரும். சரியா? ஒன்னையும் கண்டு ஓடிக்கிட்டே இருந்தோம், தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்தோம். இல்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து 2 விஷயங்க. ஒண்ணு, பிரச்சனையை இக்னோர் பண்ணிட்டா சரியா போயிடும்னு நினைக்கிறோம். அதாவது எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணாம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அந்தந்த பிரச்சனைய அப்படியே தானா சரியாயிடும்னு நினைக்கிறோம். அப்படிலாம் ஆகவே போறதில்ல. சரிங்களா? அது பூதாகரமா வளர்ந்து நிற்கும். சரிங்க. இது வந்து என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். பயம் பூதாகரமா வளர்ந்து நிற்கும். நீங்க வந்து எந்த விஷயத்த பண்ணாலும் பயம் வரும். எவ்வளவு தூரம் மோசமாகும் அப்படின்னா வந்து கடைசியில வந்து உயிர் வாழ்றதுக்கே பயப்படுற அளவுக்கு மோசமாயிடுவீங்க. உயிர் வாழ்றதே வேஸ்ட், என்ன வாழ்க்கையே பயம்தான் போல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு முடிவு பண்ற அளவுக்கு பயம் வந்து பெருசாயிடும். ஏன் இப்ப சேவன செய்தவர்கள் அதுதான் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? நீங்க எதை பார்த்தாலும் பயப்படணும். இந்த கண்ணுக்கு தெரியாத கிருமி வந்துருச்சு, அதுக்கு விதவிதமான பேரு, மங்கி, டாங்கி, கரோனா, நிப்பா, அப்பா, ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு இருக்கானுங்கல்ல. வரிசையா ஒரு பேர் வைப்பானுங்க. இது என்னன்னா வந்து நீங்க வேற ஒன்றும் இல்லைங்க. சின்ன குழந்தையில நீங்க வந்து அப்பா அம்மா வந்து குழந்தைய சாப்பாடு ஊட்டணுங்கிறதுக்காக சொன்ன பூச்சாண்டி கதை தாங்க. அதே கதையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிங்களா? அடுத்து இப்போ கிளைமேட் சேஞ்சு என்னன்னா சென்னையெல்லாம் தண்ணிக்குள்ள முங்கிடும், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்கல்ல. ஊழி வரப்போகுது. இது இது எல்லாமே வந்து என்னன்னா வந்து இல்லாதது இருக்குன்னு சொல்ற மாதிரி. இந்த கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் வந்து நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்னு இந்த சியானு செய்தவர்களுக்கு இந்த திருட்டு பசங்க பண்ற ஒரு அஜெண்டா அது. இவனுக்கு என்னன்னா இது 1970கள் வரைக்கும் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தானுங்கன்னா உலகம் ஃபுல்லா வந்து கூல் ஆகிட்டு இருக்கு, குளோபல் ஃப்ரீசிங் நடக்க போகுது. ஃப்ரீசிங் நடந்துச்சுன்னா விவசாய நிலங்கள்லாம் வந்து பனி மூடிடும், பனி மூடிடுச்சுன்னா உணவு தட்டுப்பாடு வந்து வந்து பஞ்சம் வந்துடும், நீங்க எல்லாம் பிச்சை எடுக்க போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. சரிங்களா? நீங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற மேகசின் டைட்டில் ஹெட்லைன்ஸ் எல்லாம் தேடி படிங்க, பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து கிட்டத்தட்ட வந்து எந்த வருஷத்துலன்னு சொல்லிட்டு இருந்தானுங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் 75 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து கூட ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டெம்பரேச்சர் கூட ஆரம்பிச்ச உடனே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா அதை அப்படியே உல்டா பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. லேட் 70s இருந்து ஆரம்பிச்சு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னன்னா குளோபல் வார்மிங்னு மாற ஆரம்பிச்சு இப்போ குளோபல் பாயிலிங்னு கொண்டு வந்து நிறுத்திட்டானுங்க. சரியா? இது மாதிரி வந்து இது மாதிரி பல விஷயம் ஏதாவது ஒன்று சொல்லி 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 இன்னும் டெரரிஸ்ட் வந்துட்டான், உன் வீட்டில் வந்து திருடன் வந்துட்டான், அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான், என்ன ரோட்ல திருடன் அதனால வந்து பேங்க்ல கொண்டு போய் பணத்தை போட, அது இதுன்னு எதையாவது ஒன்று சொல்லி பயமுறுத்திட்டே இருப்பானு. ஸோ என்னன்னா உங்க வாழ்க்கையே வந்து பயத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு தான் வந்து இன்னைக்கு இருக்கிற உலகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது எப்படி என்ன அவனுங்க என்ன பண்றானுங்க பண்ணலாங்கிறதெல்லாம் இன்னும் தெளிவா வேற ஒரு பதிவுல பார்ப்போம். சரிங்களா? இப்போதைக்கு வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து இந்த பயத்தை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஃபேஸ் பண்ணீங்கன்னா வெளியே வந்துடலாம் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பயம்னா என்னங்கிறத பத்தி புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே வந்து சிந்திக்கணுங்க. முதல்ல சிந்திச்சிங்கன்னா தான் புரியும். சரியா? பயப்படாதீங்க, எதை பத்தியும் பயப்படாதீங்க. ஒன்றும் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் ஃபேஸ் பண்ண எந்த த்ரெட்டும் நமக்கு இன்னைக்கு இல்லவே இல்லை. சரியா? முருகர் அன்னைக்கு என்ன சொன்னாரு? யாம் இருக்க பயமேன் அப்படின்னாரு. இன்னைக்கு எல்லாரும் ஹிந்துஸ் எல்லாம் நிறைய பேர் முருகரை கும்பிடுறீங்க. சரியா? முருகரை கும்பிட்டுட்டு அவர் சொன்னதை யாரையாவது செய்றீங்களா? அவர் வீரத்துக்கான கடவுள். ஏன் இவ்வளவு பயந்து சாகுறீங்க ஒன்னொன்னுக்கும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. பெரிய பயம்லாம் தேவையில்லை. என்னை விட பயந்தாங்குழி எல்லாம் உலகத்துல இருக்கவே முடியாது. நான் அவ்வளவு பெரிய பயந்தாங்குழி. நானே வந்து இவ்வளவு தூரம் நான் பேசுறேன் அப்படின்னா வந்து என்னன்னா அதை பத்தி தெளிவான புரிதல் வந்துருச்சு அப்படின்னா வந்து இதெல்லாம் பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. சரியா? அதனால ஈகோ டெத்துங்கிறது கடைசியான ஒரு ஒரு பயம். இதுதான் வந்து மேஜரான கேட்டகரிஸ்ங்க. இந்த மேஜரான கேட்டகரிஸை வந்து நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஒண்ணுமே இல்லை. நம்ம அடிப்படையில பயப்படுறது ஒண்ணு சாவுக்கு பயப்படுறோங்க, அடுத்து வந்து நம்ம உடைமைகளை பாதுகாத்துக்கிறதுக்கு பயப்படுறோம்.
அதாவது நான் எனது அப்படின்னு நினைக்கிற எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிறதுக்கு பயப்படுறோம். அதை பாதுகாத்துக்கிறதுக்கு சாவுக்கு பயப்படுறதுங்கிறதுக்கு நம்ம வந்து இன்னைக்கு சாவுக்கு எல்லாம் பயப்படுற அளவுக்கு இன்னைக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் நமக்கு இல்லைங்க. அது வந்து நம்ம ரொம்ப வருஷம் கேவலமா வாழ்ந்திருந்தா தான் சாவுகிட்ட எல்லாம் நம்ம கொண்டு போகுது உயிர். அப்ப அப்படிலாம் வந்து இன்னைக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லை. அடுத்து வந்து நம்ம வந்து நான் என்னோட உடைமைகள் அப்படிங்கிறதெல்லாம் பாதுகாக்கணும்னா அதுக்கு பாதுகாக்கிறதுக்கு தேவையான திறமைகளை வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிறதுக்கு தேவையான வளர்த்துக்கணும் அப்படின்னா வந்து அடுத்து என்ன பண்ணணும்? ஒரு விஷயம் செஞ்சு அது தோத்து போறதை பத்திலாம் பயப்படவே கூடாது. செய்யுங்க, ஒன்றும் ஆகாது. இதனோட ஒரு சின்ன சமையல்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு பெரிய கம்பெனியில ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு என்ன விஷயமா வேணாலும் இருக்கட்டும், செய்யுங்க, ஒன்றும் ஆகாது. இத அடுத்தது இப்போ அடுத்து என்ன அப்படின்னா வந்து அடுத்தவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க, இதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. யாருக்கும் உங்களை பத்திலாம் வந்து ஒரு நாள் 2 நாள் பேசுறதுக்கு மேலலாம் அவங்களுக்குலாம் டைமே இல்லை. அதை நீங்க பண்ற தப்புகளை எல்லாம் பேசுறது. நீங்க எவ்வளவுதான் நல்லாவே சூப்பரா நடந்துகிட்டாலுமே அப்பயும் வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு போறவன் இருக்கதான் செய்வான். சரிங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. ஒருத்தருக்காகவும் கவலைப்பட்டு கவலைப்பட்டு வாழ்ந்து 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 கடைசியில வந்து நீங்க பண்ணணும்னு நினைக்கிறது எதையுமே பண்ண மாட்டேங்குது. அப்ப என்னன்னா ட்ரை பண்ணுங்க, தைரியமா ட்ரை பண்ணுங்க. அடுத்து எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க, நம்ம அபேண்டன் ஆயிடுவோம், நம்ம தனியாயிடுவோம், நம்ம கிண்டல் பண்ணி நம்ம மட்டம் தட்டி நம்மளை வந்து ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவாங்க, நம்ம ஒண்ணுமே இல்லாம தனியா நின்றுவோம், அபேண்டன்ட் ஆயிடுவோம். அப்படிங்கிறது என்னன்னா எல்லாரும் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, நம்மளோட அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் பறி போயிடும், நம்ம பற்று வச்சிருக்கிற பாசம் வச்சிருக்கிற நம்ம உறவுகள் எல்லாம் நம்மளை ஒதுக்கிடும் அப்படின்றதெல்லாம் ஒரு பயம் இருக்கு. அப்படின்னா நம்ம ஏன் உறவுகள் நம்ம இப்போ அட்டாச்மெண்ட்டே இல்லாம பற்று பாசமே இல்லாம இருக்கோங்கிறத பத்தி நான் வந்து தனிமை வெறுமையை பத்தி ஒரு பதிவு போட்டிருப்பேன். நாம் ஏன் தனிமை வெறுமையை உணர்கிறோம் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருப்பேன் ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி. அதை போய் பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும், உண்மையா ஏன் வாழணுங்கிறது. சரிங்களா? நம்ம உண்மையும் நேர்மையும் வாழணும், நம்ம உள்ளுணர்வு சொல்றதை மதிச்சு நடக்கணுங்கிறத பத்தி தான் பதிவு போட்டிருப்பேன். அதை போய் பாருங்க, பார்த்தீங்கன்னா தெளிவு கிடைச்சிரும். சரிங்களா? இது பயத்தை பத்தின என்னோட புரிதல். நம்ம அடுத்த பதிவில் வந்து நம்ம கோவத்தை பத்தி பார்ப்போம். சரிங்களா? இது போதுமானதுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.